ஒரு பாக்கெட் குலோப் ஜாமுன் பவுடர் வச்சு தான் இன்றைக்கி இப்போ கேக் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு ஒரு சூப்பரான கேக்கு தான், நம்ம சாஃப்டான கேக்கு தான் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு பாக்கெட் குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு நம்ம சூப்பராக நம்ம வந்து கேக்கு நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு சூப்பராக இந்த கேக் எப்படி செய்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம எந்த பாத்திரம் நம்ம கேக்கு செய்கிறோமோ அந்த பாத்திரத்தை நம்ம ரெடி பண்ணிக்குவோம். நான் இது போல் நான் கிண்ணம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன அழுத்தமான கிண்ணம் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம வாசனை இல்லாத ஆயில் சேர்த்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஆயில் அல்லது பட்டர் அல்லது நெய் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரம் சைஸுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பட்டர் பேப்பர் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா மைதா மாவு ஃபுல்லாக பாத்திரம் முழுவதுமே தூவி விட்டுக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் ஆயில் நம்ம அப்ளை பண்ணிக்குவோம். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் தான் எல்லா பொருளையும் நம்ம இப்போ அளந்து எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லைன்னா டம்ளர் அல்லது கிண்ணம் இருந்துச்சுன்னா ஒரே அளவாக வச்சுக்கிட்டு அதே எல்லா பொருளையும் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு நான் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்து இப்போ ஒரு வடிகரண்டியில் சலிச்சு எல்லா பொருளையும் எடுத்துக்கலாம். 2/3 அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. இதை நல்லா சலிச்சு எடுத்துக்குவோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. பவுலில் 1/2 கப் அளவுக்கு தயிர், கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குவோம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்துச்சா கூட இது சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் இருந்துச்சுன்னா அதை உருக்கி சேர்த்துக்கோங்க. உருக்கிட்டு ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே வெண்ணிலா எசன்ஸு ஒரு மூடி சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வேணாம்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கேக் மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிண்ணத்தில் சேர்த்துடலாம். லைட்டாக இது போல் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அழுத்தமான இது போல் கடாயை வச்சு ஒரு 10 நிமிஷம் நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அடுப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குறைச்சிருங்க. குறைச்சிட்டு ஸ்டாண்டு வந்து உங்கள்கிட்ட ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா வைங்க, இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒரு கிண்ணம் இருந்தால் கூட அதை வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு உள்ளே சேர்த்துருவோம். வெளியில் கேப் இல்லாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு உள்ளே நட்ஸு சேர்க்கறதுனால 10 நிமிஷம் மட்டும் ஃபஸ்ட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் நட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி
நான் பாதாமும் முந்திரி பருப்பும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நட்ஸை உள்ளே சேர்த்துக்குவோம். ஒரு 35 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். உள்ளே வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இது போல் டூத்பிக் இருந்துச்சுன்னா குத்தி பாருங்கள். இல்லைன்னா மெலிசாக ஒரு கம்பி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு குத்தி பாருங்கள். உள்ளே வரைக்கும் விட்டு பாருங்கள். மாவு எதுவுமே ஒட்டாமல் இது போல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். கேக்கு பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இப்போ ஓரங்களை நம்ம இந்த கத்தியால் எடுத்து விடுவோம். ஒரு பிளேட்டால் அப்படியே கமுத்து விட்டுருவோம். பட்டர் பேப்பர் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா கேக்கு குலோப் ஜாமுன் மிக்சரில் செஞ்சுட்டு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கட் பண்ணிடலாம். இவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.